வணக்கம் சகோதர சகோதரிகளே, ஒரு உண்மையை சொல்லவா? இப்ப கூட பிரபஞ்சம் உங்களோடு பேசிக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த நிமிஷம் நான் பேசிக்கிட்டு இருக்கிற இந்த வார்த்தைகள் மூலமா கூட பிரபஞ்சம் உங்ககிட்ட ஏதோ ஒரு ரகசியத்தை சொல்ல முயற்சிக்குது. ஆனா துரதிர்ஷ்டவசமா நம்மில் 99% பேருக்கு அந்த மொழியை எப்படி கேட்கணும், எப்படி புரிஞ்சுக்கணும்னே தெரியல. அதனாலதான் வாழ்க்கையில ஏதோ ஒரு கட்டத்துல நான் ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறேன், எனக்கு மட்டும் ஏன் எல்லாமே தப்பா நடக்குது, கடவுள் ஏன் குரலை கேட்கல அப்படின்னு கதறி அழுது சோர்ந்து போய் உட்கார்ந்துடுறோம். இந்த பிரபஞ்சம் கதவுகளை மூடுறது உங்களை தண்டிக்கிறதுக்காக இல்ல, உங்களை இன்னும் ஒரு பிரம்மாண்டமான பாதைக்கு வழி நடத்துறதுக்காக. இன்னைக்கு நாம பார்க்க போற இந்த வீடியோ வெறும் ஒரு சாதாரண வீடியோ கிடையாது. இது உங்க வாழ்க்கையையே தலைகீழா மாத்த போற ஒரு விழிப்புணர்வு பயணம். சுவாமி விவேகானந்தர் ஒரு முறை சொன்னார், உனக்குள்ளே எல்லையற்ற ஆற்றல் இருக்கிறது, நீ நினைத்தால் எதையும் சாதிக்க முடியும். ஆனா அந்த ஆற்றலை எப்படி வெளிப்படுத்துறது, பிரபஞ்சம் நமக்கு கொடுக்கிற ரகசிய சிக்னல்களை எப்படி புரிஞ்சிக்கிறது, அதத்தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். இப்போ இந்த நிமிஷம் நீங்க ஏன் இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க தெரியுமா? இது தற்செயல் கிடையாது. நீ தேடிக்கிட்டு இருந்த ஒரு பிரம்மாண்டமான கேள்விக்கான விடையை இந்த பிரபஞ்சம் என் மூலமா உனக்கு கடத்த போகுது. அதற்கான நேரம் கூடி வந்துடுச்சு. நம்மில் பல பேர் நினைச்சுக்கிட்டு இருக்கோம், நாம ஏதோ இந்த உலகத்துல தனியா பிறந்து தனியா போராடி தனியா சாக போறோம்னு. சுவாமி விவேகானந்தர் தன் சீடர்களுக்கு ஒரு உண்மையை உடைச்சு சொன்னார். நீ இந்த பிரபஞ்சத்தின் ஒரு பகுதி அல்ல, ஒட்டுமொத்த பிரபஞ்சமே உனக்குள்ளேதான் அடங்கி இருக்கிறது என்றார். அப்போ உனக்குள்ள இருக்கிற பிரபஞ்சம் உன்கிட்ட பேசாம வேற யார்கிட்ட பேசும்? ஆனா நாம என்ன பண்றோம்? வெளியில இருக்கிற சத்தங்களையும் மனிதர்களின் போலி வார்த்தைகளையும் கேட்டுக்கிட்டு நமக்காகவே காத்துக்கிட்டு இருக்கிற அந்த பிரபஞ்சத்தின் ரகசிய பேச்சை தவற விட்டுடுறோம். நீ அழுத கண்ணீர், நீ பட்ட துரோகம், நீ கடந்து வந்த அவமானம், இது எதுவுமே வீண் கிடையாது. அவை ஒவ்வொன்றும் பிரபஞ்சம் உன்னோடு பேசிய வார்த்தைகள். அது என்ன மொழி, அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட நான் ஒரு நேர்மையான கேள்வி கேட்கணும். உங்க மனசாட்சியை தொட்டு எனக்கு பதில் சொல்லுங்க. வாழ்க்கையில என்னைக்காவது எல்லாரும் உங்களை சுத்தி இருந்தும் நீங்க ஒட்டுமொத்தமா தனிமையில் இருக்கிற மாதிரி உணர்ந்திருக்கீங்களா? நீங்க ஆசைப்பட்டு உருகி காதலிச்ச ஒரு விஷயமோ இல்ல உயிரையே கொடுத்த ஒரு வேலையோ உங்களை விட்டு போகும்போது ஏன் என் வாழ்க்கை மட்டும் இப்படி இருக்கு அப்படின்னு உடைஞ்சு போய் உட்கார்ந்துருக்கீங்களா? அப்படி நீங்க உங்க வாழ்க்கையில எப்பவாவது ஏமாற்றத்தையோ அல்லது கடுமையான மன அழுத்தத்தையோ உணர்ந்திருந்தா, ஆம் நான் உணர்ந்திருக்கிறேன் அப்படின்னு இப்பவே கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய அந்த ஒரு கமெண்ட் உங்களை போல கஷ்டப்படுற இன்னும் பல பேருக்கு நாம மட்டும் தனியா இல்ல அப்படிங்கிற நம்பிக்கையை கொடுக்கும். தயங்காதுங்க, உங்க மனசுல இருக்கிற பாரத்தை அந்த கமெண்ட்ல இறக்கி வைங்க. பிரபஞ்சம் அதை தீர்க்கும். இப்போ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஏன்னா இந்த வீடியோவோட நடுப்பகுதியிலும் குறிப்பா வீடியோவோட இறுதியிலும் 2 ரகசிய வழிகள் சொல்லியிருக்கேன். அதை மட்டும் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்களா, உங்க வாழ்க்கையில நீங்க தொட்டதெல்லாம் துலங்கும். நம்மில் பல பேர் நினைச்சிட்டு இருக்கோம், பிரபஞ்சம் ஏதோ எண்கள் மூலமாவோ இல்ல கனவுகள் மூலமாவோ மட்டும்தான் பேசும்னு. அது உண்மைதான். ஆனா அதை விட மிக பயங்கரமான மிக தெளிவான ஒரு வழியில பிரபஞ்சம் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கு. அது என்ன தெரியுமா? உங்க வாழ்க்கையில வர்ற துரோகங்கள் மூலமாவும் உங்களை நோக்கி வர்ற அசிங்கங்கள் அவமானங்கள் மூலமாவும் தான். அவமானங்களை எப்படி பிரபஞ்சத்தின் ஆசீர்வாதமா மாத்துறது? உங்களை வேணான்னு தூக்கி போட்டவங்க முன்னாடி உங்களை எப்படி ஒரு வெற்றியாளனா பிரபஞ்சம் நிக்க வைக்க போகுது? இதோட ரகசிய ஃபார்முலாவை வீடியோவோட எண்டுல நான் சொல்லியிருக்கேன். அதை நீங்க தவற விட்டா பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்க நினைச்ச ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை நீங்க இழந்துருவீங்க. சுவாமி விவேகானந்தர்னா நமக்கெல்லாம் என்ன ஞாபகம் வரும்? எழுமின் விழிமின் குறிக்கோளை எட்டும் வரி நில்லாது உழலும் தானே. பிரபஞ்சம் உங்களை தூங்க சொல்லல, உங்களை அழ சொல்லல, உங்களை எழுந்து நிற்க சொல்லுது. இப்போ இந்த நிமிஷத்துல இருந்து உங்க கண்ணு முன்னாடி நடக்கிற ஒவ்வொரு சின்ன விஷயத்தையும் நீங்க வேற ஒரு பார்வையில பார்க்க போறீங்க. உங்க வாழ்க்கையில வரப்போற அத்தனை மாற்றங்களுக்கும் நீங்க தயாரா? பிரபஞ்சம் உங்ககிட்ட பேசும் அந்த 5 பேராற்றல் மிக்க மொழிகள் என்னென்ன?
அதில் முதல் மொழி உங்க வாழ்க்கையை எப்படி புரட்டி போட போகுது. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பிரபஞ்சம் நம்மிடம் பேசும் அந்த 5 ரகசிய மொழிகள்ல முதலாவது தொடர் எண்கள். நம்மில் பல பேருக்கு இந்த அனுபவம் கண்டிப்பா இருந்திருக்கும். திடீர்னு ஒரு நாள் மொபைல் ஆன் பண்ணி டைம் பார்ப்பீங்க, சரியா 11:11ன்னு இருக்கும். சரி, ஏதோ தற்செயலா நடந்திருக்கும்னு நினைப்பீங்க. ஆனா அன்னைக்கு நைட்டே ஒரு யூடியூப் வீடியோ பார்ப்பீங்க, அதோட வியூஸ் அல்லது லைக்ஸ் கவுண்ட் பார்த்தா 1111ன்னு இருக்கும். அடுத்த நாள் பைக்ல போகும்போது முன்னாடி போற வண்டியோட நம்பர் பிளேட்ல 111 இல்ல 222 555ன்னு இருக்கும். என்னடா இது, எப்ப பார்த்தாலும் இதே நம்பர் என் கண்ணுல பட்டுக்கிட்டே இருக்கு, எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது, ஒருவேளை எனக்கு ஏதோ ஆக போகுதான்னு பயந்து நடுங்குவோம். விவேகானந்தர் ஒரு முறை அழகா சொன்னார், இந்த உலகத்துல தற்செயலா எதுவுமே நடக்கிறது இல்ல, எல்லாவற்றுக்கும் பின்னால் ஒரு ஆழமான காரணம் இருக்கிறது. அதே போலதான் மக்களே, நீங்க இந்த மாதிரி எண்களை தொடர்ந்து பார்க்கிறீங்கன்னா அது ஏதோ எதேச்சையா நடக்கிற விஷயம் கிடையாது. பிரபஞ்சம் உங்க தோள் மேல கை போட்டு, தம்பி நீ தனியா இல்ல, நான் உன்னை கவனிச்சுட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்ற ஒரு ரகசிய சிக்னல் அது. ஒவ்வொரு எண்ணுக்கும் ஒரு அர்த்தம் இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு நீங்க 111 அல்லது 1111 அடிக்கடி பார்க்கிறீங்கன்னு வச்சுப்போம். அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? உன்னுடைய எண்ணங்கள் இப்போ ரொம்ப சக்தி வாய்ந்ததா இருக்கு. நீ எதை பற்றி அதிகமா யோசிக்கிறாயோ அது சீக்கிரமே உன் வாழ்க்கையில நிஜமாக போகுது. அதனால பயத்தையோ கவலையையோ யோசிக்காத, உனக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் பாசிட்டிவா யோசி அப்படின்னு பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கிற அலர்ட் மெசேஜ் அது. அதுவே நீங்க 555 அடிக்கடி பார்க்கிறீங்கன்னா உங்க வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய மாற்றம் வரப்போகுது, அதுக்கு உங்களை தயார்படுத்திக்கோங்கன்னு அர்த்தம். நம்மில் பல பேர் என்ன பண்றோம் தெரியுமா? இந்த மாதிரி எண்கள் கண்ணுதப்படும் போது அதை ஒரு மூட நம்பிக்கைனோ அல்லது வெறும் தற்செயல் நிகழ்வுனோ கடந்து போயிடுறோம். அப்படி கடந்து போகாதீங்க. இனிமேல் எப்போ இந்த மாதிரி எண்களை நீங்க பார்த்தாலும் அப்படியே ஒரு நிமிஷம் அமைதியா நின்னு, பிரபஞ்சமே நீ எனக்கு ஏதோ சொல்ல வரன்னு எனக்கு புரியுது, நான் சரியான பாதையில தான் போறேனா அப்படின்னு உங்களுக்குள்ளே கேட்டு பாருங்க. உங்க உள் மனசு அதுக்கான பதிலை சொல்லும். உங்ககிட்ட நான் இப்போ ஒரு கேள்வி கேட்கிறேன். சமீப காலமா நீங்க எந்த எண்ணை உங்க வாழ்க்கையில அடிக்கடி பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? 1111 272 இல்ல 777? அதை இப்பவே கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல டைப் பண்ணுங்க. அந்த எண்ணுக்கான உண்மையான அர்த்தம் என்ன, பிரபஞ்சம் உங்ககிட்ட என்ன சொல்ல வருதுங்கிற ரகசியத்தை நான் உங்களுக்கு விளக்குறேன். சரி, இந்த எண்கள் மூலமா பேசுறது முதல் வழி. இதை விட ரொம்ப ஆச்சரியமான, நீங்க கற்பனையே செய்து பார்க்க முடியாத இரண்டாவது மொழி ஒண்ணு இருக்கு. அது என்னன்னு வாங்க பார்ப்போம். இப்போ பிரபஞ்சம் நம்ம கிட்ட பேசுற அந்த இரண்டாவது மொழி தற்செயல் நிகழ்வுகள். இது ரொம்ப சுவாரஸ்யமானது, அதே சமயம் உங்களை அப்படியே வியப்புல ஆழ்த்தக்கூடிய ஒரு விஷயம். உங்க வாழ்க்கையில என்னைக்காவது இப்படி நடந்திருக்கா? ரொம்ப வருஷமா பேசாம இருந்த ஒரு பழைய நண்பனை பத்தி திடீர்னு நீங்க காலையில நினைப்பீங்க. அவன் இப்போ எங்க இருக்கானோ, என்ன பண்றானோன்னு மனசுக்குள்ள தோணும். என்ன ஆச்சரியம்னா, அடுத்த 1 மணி நேரத்துல அவன்கிட்ட இருந்து உங்களுக்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜோ இல்ல போன் காலோ வரும். இல்ல நீங்க வெளியே போகும்போது தற்செயலா அவன் உங்க கண்ணு முன்னாடி வந்து நிற்பான். இன்னொரு உதாரணம் சொல்றேன். வாழ்க்கையில ஒரு பெரிய குழப்பத்துல இருப்பீங்க. இந்த பிசினஸ் ஆரம்பிக்கலாமா வேண்டாமா, இந்த முடிவை எடுக்கலாமா வேண்டாமான்னு தலை வெடிக்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பீங்க. சரி, மனசை ரிலாக்ஸ் பண்ணலாம்னு யூடியூப் ஓபன் பண்ணுவீங்க. அங்க முதலாவதா ஒரு வீடியோ வரும், இல்ல ரோட்ல போகும்போது ஒரு விளம்பர பலகைய பார்ப்பீங்க. அதுல சரியா நீங்க என்ன குழப்பத்துல இருந்தீங்களோ அதுக்கான பதில் அப்படியே பெரிய எழுத்துல வாக்கியமா இருக்கும். இதத்தான் நாம சாதாரணமா என்னப்பா இது, என்ன ஒரு தற்செயல் அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டா கடந்து போயிடுறோம். ஆனா சுவாமி விவேகானந்தர் ஒரு சூப்பரான விஷயம் சொல்றாரு. பிரபஞ்சத்தில் தற்செயல் என்று எதுவும் இல்லை. பிரபஞ்சம் ஒரு மாபெரும் வலைப்பின்னல். நீ எதை ஆழமாக தேடுகிறாயோ அதுவும் உன்னை தேடிக்கொண்டே இருக்கிறது. ஆமா மக்களே, நீங்க ஒரு விஷயத்தை நோக்கி உங்க மனசை முழுமையா செலுத்தும் போது உங்க ஆழ்மனம் அந்த பிரபஞ்ச பேராற்றலோட கனெக்ட் ஆகிடுது. அப்போ பிரபஞ்சம் உங்களுக்கு வழிகாட்டுறதுக்காக சில மனிதர்களையோ சில நிகழ்வுகளையோ சில தகவல்களையோ உங்க கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தும். அதுதான் இந்த சின்க்ரானிசிட்டி. இதை நீங்க எப்படி பயன்படுத்திக்கணும் தெரியுமா? உங்க வாழ்க்கையில இந்த மாதிரி தற்செயல் நடக்கும்போது அதை சாதாரணமா நினைக்காதீங்க. ஆஹா,
பிரபஞ்சம் நான் கேட்கிற கேள்விக்கு இப்போ பதில் சொல்லியிருக்கு, நான் சரியான திசையில தான் போய்கிட்டு இருக்கேன் அப்படின்னு ஒரு நிமிஷம் நின்று அதை உணருங்க. நீங்க எந்த அளவுக்கு இந்த சிக்னல்களை கவனிக்க ஆரம்பிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு பிரபஞ்சம் உங்ககிட்ட இன்னும் அதிகமா பேச தொடங்கும். இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி, உங்க வாழ்க்கையில இந்த மாதிரி வார்த்தைகளால் விவரிக்க முடியாத ஒரு தற்செயல் நிகழ்வு எப்பவாவது நடந்திருக்கா? நீங்க ஒண்ணு நினைக்க அது அப்படியே கண்ணு முன்னாடி நடந்த அந்த மேஜிக்கல் தருணத்தை மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க, நானும் படிச்சு தெரிஞ்சுக்கிறேன். சரி, இந்த தற்செயல் நிகழ்வுகள் மூலமா பேசுறது இரண்டாவது வழி. ஆனா இதை விட ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான உங்களுக்குள்ளேயே இருந்து பிரபஞ்சம் பேசுற மூணாவது மொழி ஒண்ணு இருக்கு. அது என்னன்னு வாங்க பார்ப்போம். அடுத்து நாம பார்க்க போற பிரபஞ்சத்தின் மூன்றாவது மொழி உள்ளுணர்வு. இது முன்னாடி பார்த்த 2 வழிகளை விடவும் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானது. ஏன்னா இது வெளியில இருந்து வராது, உங்களுக்குள்ளேயே இருந்து வரும். உங்க வாழ்க்கையில என்னைக்காவது இப்படி நடந்திருக்கா? ஒரு புது மனிதரை நீங்க பாக்குறீங்க, அவர் ரொம்ப அழகா பேசுறாரு, பழக ரொம்ப நல்லவரா தெரியுறாரு. ஆனா உங்க மனசுக்குள்ள ஏதோ ஒரு மூலையில இவரை நம்பாத, இவர்கிட்ட ஏதோ தப்பு இருக்குன்னு உங்க உள் மனசு ஒரு எச்சரிக்கை மணி அடிச்சுக்கிட்டே இருக்கும். நாம என்ன பண்ணுவோம்? அட போப்பா, அவர் எவ்வளவு நல்லா பேசுறாருன்னு நம்ம புத்திய வச்சு யோசிச்சு அவரோட பார்ட்னர்ஷிப்பை வைப்போம். ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு அவரால் ஒரு பெரிய துரோகம் நடக்கும் போதுதான் தோணும், அன்னைக்கே என் மனசு சொல்லிச்சே, நான் தான் கேட்காம விட்டுட்டேன் அப்படின்னு. இல்ல சில நேரங்கள்ல ஒரு புது வேலையில சேரலாமா வேண்டாமான்னு குழப்பம் இருக்கும். ஆனா காரணமே இல்லாம உங்க மனசுக்குள்ள ஒரு பேரமைதி இருக்கும். இத செய், இது உனக்கு சரியா வரும்னு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி தோணும். சுவாமி விவேகானந்தர் ஒரு சூப்பரான ரகசியத்தை உடைக்கிறாரு. உனக்குள்ளே ஒரு மாபெரும் அறிவு கடல் இருக்கிறது, அதை நீ தட்டி எழுப்பினால் உனக்கு தேவையான எல்லா உண்மைகளும் உங்களுக்குள்ளிருந்தே வெளிப்படும். மக்களே, அந்த அறிவு கடல் தான் உங்க உள்ளுணர்வு. பிரபஞ்சம் உங்களுக்கு வெளியில மட்டும் சிக்னல் தர்றதில்ல, அது உங்களுடைய ஆழ்மனதின் வழியா ஒரு சின்ன மெல்லிய குரலா உங்களுக்குள்ளே பேசிக்கிட்டு இருக்கு. ஆங்கிலத்துல இத கட் ஃபீலிங்னு சொல்லுவாங்க. மூளை வச்சு கணக்கு போட்டு யோசிச்சா வராத பல உண்மைகள் உங்க உள்ளுணர்வுக்கு டக்குன்னு தெரிஞ்சிடும். ஆனா இன்னைக்கு இருக்கிற அவசர உலகத்துல சோசியல் மீடியா சத்தத்திலையும் மத்தவங்க பேச்ச கேட்கறதுலயும் நமக்குள்ள இருக்கிற அந்த பிரபஞ்சத்தின் குரலை நாம கவனிக்க மறந்துடுறோம். உங்க உள்ளுணர்வை நீங்க எப்படி ஸ்ட்ராங் ஆக்கணும் தெரியுமா? தினமும் கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. ஒரு முடிவை எடுக்கும் போது உங்க மூளை சொல்ற லாஜிக்கை விட உங்க மனசு முதலா என்ன சொல்லுதுன்னு கவனிங்க. ஏன்னா புத்தி சில சமயம் ஆசைப்பட்டு தப்பான முடிவை எடுக்கும். ஆனா பிரபஞ்சம் கனெக்ட் ஆகியிருக்க உங்க உள் மனசு என்னைக்குமே உங்களுக்கு துரோகம் செய்யாது. இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி, உங்க வாழ்க்கையில இந்த மாதிரி உங்க உள்ளுணர்வு சொன்னதை கேட்காம விட்டுட்டு அப்புறமா ஐயோ அன்னைக்கே என் உள் மனசு எச்சரிச்சேன்னு நீங்க வருத்தப்பட்ட ஒரு சம்பவத்தை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. உங்க கமெண்ட் மத்தவங்களுக்கும் ஒரு பாடமா இருக்கும். சரி, உள்ளுணர்வு மூலமா பேசுறது மூன்றாவது வழி. ஆனா நாம விழிச்சிருக்கும் போதுதான் இந்த சிக்னல்களை கவனிக்க தவறிடுறோம். அதனால நாம தூங்கும் போது பிரபஞ்சம் நம்ம கிட்ட பேசுறதுக்கு ஒரு சூப்பர் வழியை வச்சிருக்கு. அதுதான் நான்காவது மொழி. அது என்னன்னு வாங்க பார்ப்போம். அடுத்து பிரபஞ்சம் நம்ம கிட்ட பேசுற அந்த நாலாவது மொழி கனவுகள். இது ரொம்பவே சுவாரஸ்யமானது. ஏன்னா நாம விழிச்சிருக்கும் போது நம்ம மூளை 1008 விஷயங்களை யோசிச்சு பிரபஞ்சம் தர்ற சிக்னல்களை கவனிக்காம விட்டுடுறோம். அதனால பிரபஞ்சம் ஒரு மாற்று வழியை கண்டுபிடிச்சது. உங்க வாழ்க்கையில என்னைக்காவது இப்படி நடந்திருக்கா? ஏதோ ஒரு கனவு காண்பீங்க, ஆனா தூங்கி எந்திரிச்ச பிறகும் அந்த கனவு உங்க மனசை விட்டு போகவே போகாது. ஏதோ ஒரு ஆபத்து வர்ற மாதிரியோ, இல்லை நீங்க உயரத்திலிருந்து கீழே விழுதுட்டே இருக்கிற மாதிரியோ, இல்லை ஏதோ ஒரு விலங்கு உங்களை துரத்துற மாதிரியோ இருக்கும். சில நேரங்கள்ல ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இறந்த உங்க தாத்தாவோ பாட்டியோ கனவுல வந்து உங்ககிட்ட ஏதோ பேசுற மாதிரி இருக்கும். நாம என்ன பண்ணுவோம்? அட போப்பா, நைட்டு ஹெவியா சாப்பிட்டேன், அதான் ஏதேதோ கனவு வருது அப்படின்னு காலையில டீ குடிச்சிட்டு அதை மறந்துடுவோம். ஆனா சுவாமி விவேகானந்தர் கனவுகளை பற்றி ஒரு ஆழமான தத்துவத்தை சொல்றாரு. உன்னுடைய விழித்திருக்கும் நிலை எவ்வளவு உண்மையோ அதே அளவு உன்னுடைய கனவு நிலையும் உண்மை. அது உன்னுடைய ஆன்மாவின் இன்னொரு பரிமாணம். ஆமா மக்களே, நீங்க தூங்கும் போது உங்களுடைய இந்த வெளி உலக புத்தி ஆஃப் ஆகிடுது. ஆனா உங்க சப்கான்ஷியஸ் மைண்ட் ரொம்ப ஆக்டிவா இருக்கும்.
அந்த நேரத்துல பிரபஞ்சம் உங்க வாழ்க்கையோட தற்போதைய சூழ்நிலைக்கு தேவையான வழிகாட்டுதலை சில குறியீடுகள் மூலமாக உங்க கனவுல கொண்டு வரும். இப்போ உதாரணத்துக்கு நீங்க ஒரு கனவுல ஏதோ ஒரு இருட்டு அறைக்குள்ள மாட்டிக்கிட்டு வெளியே வர்ற வழி தெரியாம தவிக்கிறீங்கன்னு வச்சுப்போம். அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? நிஜ வாழ்க்கையில நீங்க ஏதோ ஒரு தப்பான ரிலேஷன்ஷிப்லயோ இல்ல உங்களுக்கு பிடிக்காத ஒரு வேலையிலயோ மாட்டிக்கிட்டு அங்கிருந்து வெளியே வர முடியாம மனசுக்குள்ள தவிச்சுக்கிட்டு இருக்கீங்க. உடனே அங்கிருந்து வெளியே வா அப்படின்னு பிரபஞ்சம் உங்களுக்கு தர்ற சிக்னல் அது. அதே போல சில கனவுகள் உங்களுக்கு வரப்போற ஒரு நல்ல விஷயத்தை முன்கூட்டியே உணர்த்தும். இனிமேல் உங்க வாழ்க்கையில தூங்கி எந்திரிச்ச பிறகும் மறக்காம ஞாபகத்தில் இருக்கிற தெளிவான கனவுகள் வந்தா அதை சாதாரணமா கடந்து போகாதீங்க. ஒரு டைரியில எழுதி வைங்க. அது உங்க வாழ்க்கையோட எந்த பகுதிக்கு தீர்வு சொல்லுதுன்னு யோசிச்சு பாருங்க, உங்களுக்கே விடை கிடைக்கும். இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி. உங்க வாழ்க்கையில நீங்க கண்ட ஒரு கனவு அதுக்கப்புறம் நிஜ வாழ்க்கையில அப்படியே பலித்த ஒரு அதிசய சம்பவம் எப்பவாவது நடந்திருக்கா? அந்த மேஜிக்கலான கனவை பத்தி கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம ஷேர் பண்ணுங்க, நானும் படிச்சு பார்க்கறேன். சரி, கனவுகள் மூலமா பேசுறது 4வது வழி. ஆனா வீடியோவோட ஆரம்பத்துல நான் சொன்னேன் பாத்தீங்களா, நம்மில் 99% பேர் புரிஞ்சுக்காத, நமக்கே தெரியாம நம்ம வாழ்க்கையை மாற்றக்கூடிய மிக பயங்கரமான 5வது மொழி ஒண்ணு இருக்குன்னு. அதை மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வர்ற அவமானங்கள் கூட ஆசீர்வாதமா மாறும். அது என்னன்னு வாங்க பார்ப்போம். இந்த வீடியோவோட மிக முக்கியமான இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். பிரபஞ்சம் நம்ம கிட்ட பேசுற அந்த 5வது மொழி நம்மில் 99% பேர் தப்பா புரிஞ்சுக்கிற ஒரு மொழி. அதுதான் தடைகளும் வாய்ப்புகளும். உங்க வாழ்க்கையில் எப்படி நடந்திருக்கா? நீங்க ஒரு வேலையை உயிருக்குயிரா நேசிச்சு அதுக்காக ராப்பகலா கஷ்டப்பட்டு உழைச்சிருக்கீங்க. இந்த வேலை கண்டிப்பா எனக்கு தான் நம்பி இருப்பீங்க. ஆனா கடைசி நிமிஷத்துல அந்த வேலை கை நழுவி போயிருக்கும். இல்ல நீங்க உருகி உருகி காதலிச்ச நபர் காரணமே இல்லாம உங்களை வேணான்னு தூக்கி போட்டுட்டு போயிருப்பாரு. அந்த நேரத்துல நாம எப்படி உடைஞ்சு போவோம்? பிரபஞ்சமே, நான் என்ன தப்பு பண்ணேன், எனக்கு மட்டும் ஏன் எல்லா கதவுகளையும் மூடுற அப்படின்னு அழுது புலம்புவோம். இனிமேல் அப்படி ஒரு தடையோ நிராகரிப்போ உங்க வாழ்க்கையில வந்தா தயவு செஞ்சு அழாதீங்க, கொண்டாட ஆரம்பிங்க. ஏன்னா பிரபஞ்சம் ஒரு கதவை மூடுதுன்னா அது உங்களை தண்டிக்கிறதுக்காக இல்ல, உங்களை விட ஒரு தகுதியற்ற இடத்துல நீங்க மாட்டிக்க கூடாதுங்கிறதுக்காக உங்களை இன்னும் ஒரு பிரம்மாண்டமான பாதைக்கு திருப்பி விடுற சிக்னல் அது. சுவாமி விவேகானந்தர் சொன்னார், உன் பாதையில் எந்த ஒரு தடையும் வரவில்லை என்றால் நீ தவறான பாதையில் பயணிக்கிறாய் என்று அர்த்தம் என்றார். ஆமா மக்களே, ஒரு விதை மண்ணுக்குள்ள புதையுண்டு இருட்டுக்குள்ள சிக்கி தவிக்கும் போதுதான் அது ஒரு பிரம்மாண்டமான மரமா முளைச்சு வெளியே வர முடியும். அதே போலதான் உங்க வாழ்க்கையில வர்ற அவமானங்களும் துரோகங்களும் ஏமாற்றங்களும் உங்களை அழிப்பதற்காக வர்ற தடைகள் கிடையாது. உங்களை இந்த உலகமே திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய ஒரு வெற்றியாளனா மாத்துறதுக்காக பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கிற அக்னி பரீட்சை. அதே நேரத்துல நீங்க சரியான பாதையில போகும்போது பாருங்களேன், நீங்க ஒண்ணுமே பண்ணியிருக்க மாட்டீங்க. ஆனா எதிர்பாராத நேரத்துல புது புது வாய்ப்புகளும் நல்ல மனிதர்களும் தானாக உங்ககிட்ட தேடி வருவாங்க. மூடப்பட்ட கதவுகளுக்கு நடுவுல திடீர்னு ஒரு பெரிய கதவு உங்களுக்காக திறக்கும். அதுதான் பிரபஞ்சத்தின் சம்மதம். இந்த வீடியோவை இப்போ இந்த நிமிஷம் வரைக்கும் நீங்க ஸ்கிப் பண்ணாம பார்த்திருக்கீங்கன்னா அதுக்கு கூட ஒரு காரணம் இருக்கு. பிரபஞ்சம் உங்களை ஏதோ ஒரு பெரிய மாற்றத்துக்கு தயார்படுத்துது. அதுக்காகத்தான் இந்த வீடியோவை உங்க கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தி இருக்கு. கடைசியா உங்ககிட்ட ஒரு கேள்வி. இப்போ உங்க வாழ்க்கையில நடந்துட்டு இருக்கிற ஒரு மிகப்பெரிய தடை அல்லது நிராகரிப்பு உங்களை ஒரு சிறந்த இடத்துக்கு கொண்டு போறதுக்கான பிரபஞ்சத்தின் ரீடைரக்ஷன் தான் அப்படின்னு நீங்க நம்புறீங்களா? உங்க மனசுக்கு என்ன தோணுதோ அத பிரபஞ்சத்தை நான் நம்புகிறேன் அப்படின்னு கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நண்பர்களே, இந்த வீடியோவோட இறுதி பகுதிக்கு நம்ம வந்துட்டோம். இப்போ நான் சொல்ல போற விஷயத்த உங்க காதுகளால கேட்காதீங்க, உங்க இதயத்தால கேளுங்க. இன்னைக்கு நாம பார்த்த இந்த 5 பிரபஞ்ச மொழிகள், இவை எல்லாமே பிரபஞ்சம் உங்ககிட்ட நான் இருக்கேன்னு சொல்றதுக்காக பயன்படுத்துற வழிகள் தான். இதை இன்னும் ஆழமா புரிஞ்சுக்க நான் உங்களுக்கு ஒரு குட்டி உண்மை கதையை சொல்றேன். 1893ஆம் ஆண்டு அமெரிக்காவின் சிகாகோ நகர்ல உலக சமய மாநாடு நடக்குது. ஒரு இளம் துறவி இந்தியாவில இருந்து அங்க போறாரு. ஆனா அங்க போன பிறகுதான் தெரியுது அவரோட அறிமுக கடிதம் தொலைஞ்சு போச்சு. மாநாட்டுல பேசுறதுக்கான அனுமதியும் மறுக்கப்படுது. கையில் காசில்லை, தங்க இடமில்லை, கடுமையான பனிப்பொழிவு,
பசியோடும் பட்டினியோடும் ஒரு தெருவோர பெட்டியின் அடியில படுத்து கிடக்கிறாரு. நம்மளா இருந்தா என்ன பண்ணிருப்போம்? கடவுளே, உலக நன்மைக்காகத்தானே வந்தேன், எனக்கு ஏன் இந்த தடை, ஏன் இந்த அவமானம்னு அழுதுட்டு ஊருக்கு ஓடி வந்திருப்போம். ஆனா அந்த துறவி பிரபஞ்சத்தை நம்பினாரு. அது பிரபஞ்சத்தின் ஒரு ரீடைரக்ஷன் அவருக்கு தெரியும். அடுத்த நாள் காலை பசியோடு வீதியில் நடந்து போகும்போது தற்செயலா ஒரு பெண்மணி அவரோட தெய்வீக முகத்தை பார்த்துட்டு தன் வீட்டுக்கு கூட்டிட்டு போய் உணவளிச்சு மாநாட்டு அமைப்பாளர்களோட அறிமுகத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு இந்த உலகத்துக்கே தெரியும். அந்த மேடையில் ஏறி அமெரிக்க சகோதர சகோதரிகளே என்று அவர் முழங்கிய அந்த ஒரு நிமிடம் ஒட்டுமொத்த உலகமும் இந்தியாவை திரும்பி பார்க்க வச்சது. ஆமா மக்களே, அவர்தான் நம்முடைய சுவாமி விவேகானந்தர். அன்னைக்கு சிகாகோ தெருக்கள்ல பிரபஞ்சம் விவேகானந்தருக்கு கதவுகளை மூடி இருக்கலன்னா ஒட்டுமொத்த உலக மேடையும் அவருக்கு கிடைச்சிருக்காது. விவேகானந்தரின் வாழ்க்கையிலேயே சிங்க்ரோனிசிட்டியும் தடைகளும் தான் அவரை உலக நாயகனா மாத்துச்சுன்னா, உங்க வாழ்க்கையில இன்னைக்கு நடக்கிற தடைகள் உங்களை எங்கே கொண்டு போய் நிறுத்த போகுதுன்னு யோசிச்சு பாருங்க. நீங்க இப்போ தனிமையில அழுதுட்டு இருக்கலாம், துரோகங்களால உடைந்து போயிருக்கலாம். ஆனா பிரபஞ்சம் உங்களை உற்று கவனிச்சிட்டு இருக்கு. உங்களை ஒரு மிகப்பெரிய வெற்றியாளரா மாத்த போகுது. இந்த வீடியோவை நீங்க இந்த நிமிஷம் வரைக்கும் பார்த்திருக்கீங்கன்னா உங்க ஆன்மா இந்த மாற்றத்துக்கு தயாராகிடுச்சுன்னு அர்த்தம். இனிமேல் உங்களை யாராலும் எந்த சக்தியாலும் அசைக்க முடியாது. உங்க வாழ்க்கையில நீங்க ஜெயிக்க போற அந்த பிரம்மாண்டமான பயணத்துல உங்களோடு ஒரு தோழனா வழிகாட்டியா பயணிக்க இந்த ஃபயர் மோட்டிவேஷன் தமிழ் குழுமத்துல நீங்களும் ஒருத்தரா இணைஞ்சுக்கோங்க. இப்பவே கீழே இருக்கிற அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி பெல் ஐகானை ஆன் பண்ணிக்கோங்க. உங்க இதயத்தை தொட்ட இறுதி கேள்வி, விவேகானந்தரின் இந்த உண்மை கதை உங்க மனசுல ஒரு புதிய நெருப்பை உண்டாக்கி இருக்கா? பிரபஞ்சம் உங்களுக்கான கதவை திறக்கும்னு இப்போ நீங்க முழுமையா நம்புறீங்களா? உங்க நம்பிக்கையை நான் பிரபஞ்சத்தை நம்புகிறேன், என்னால் முடியும் அப்படின்னு கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு சூளுரையா பதிவு செய்யுங்க. உங்க கமெண்ட் தான் நீங்க பிரபஞ்சத்துக்கு கொடுக்கிற முதல் பாசிட்டிவ் சிக்னல். எழுமின், விழிமின், குறிக்கோளை எட்டும் வரை நில்லாது உழலும். நன்றி, வணக்கம்.